வணக்கம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அதுக்குள்ளயும் இந்தியால இருந்து பார்சல் வந்தாச்சு. இங்க ஆட்சி மாறினதுல இருந்து இந்தியா சம்பந்தப்பட்ட விதிமுறைகள்ல தினம் தினம் மாறுதல்கள் வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு போட்ட டாரிஃப்னால இறக்குமதி கட்டணம், அதாவது இம்போர்ட் டியூட்டி கூடிருச்சு. அதனாலேயே இப்போ இங்க அமெரிக்கால இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ்ல விற்கப்படுற பொருட்களோட விலையும் கூடிருச்சு. இந்தியன் ஸ்டோர்ஸ்ல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கடைகள்லயுமே விலைவாசி நல்லாவே கூடிருச்சு. இப்போ இந்தியால இருந்து கொரியர் அனுப்புறதுலயும் நிறைய விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. நம்ம அனுப்புற பொருட்களோட மதிப்பு $100, அதாவது 8800 மேல இருந்தா இம்போர்ட் டியூட்டி போடுறாங்களாமா. துணிகளுக்கெல்லாம் இம்போர்ட் டியூட்டி போடுறதாவும் நிறைய பேர் Facebookல போட்டிருந்தாங்க. அதனால நாங்க இந்த தடவை துணிகளே அனுப்பல. $400 லெகின்ஸுக்கு $4000 டியூட்டி போட்டதா சொல்றாங்க. நாங்க அனுப்புனதுல முக்கால்வாசி எங்க அத்தையும் அம்மாவும் வீட்டுல செஞ்ச பொடிகள் தான். ஹோம்மேட் ஸ்பைசஸ்க்கு டியூட்டி இல்லைன்னு சொல்றாங்க. எங்க அத்தை அனுப்பிச்சு நாங்க கையில பார்சலை வாங்குற வரைக்கும் எங்களுக்கு குழப்பமாவே தான் இருந்துச்சு. டியூட்டி போடுவாங்களா, காசு கூட கேட்பாங்களான்னு. ஆனா எங்களுக்கு எந்த டியூட்டியுமே போடல. முன்னாடி போஸ்டல் சர்வீஸ்லயே பார்சலும் அனுப்பலாம். இந்தியால இருந்து போஸ்டல் வழியா அனுப்புற கொரியர் சர்வீஸ் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். மத்த கொரியர் சர்வீஸ நிப்பாட்டுவாங்களான்னு தெரியல. ஆனாலும் அதுல இன்னும் ஏதாவது விதிமுறைகள் விதிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அனுப்பிச்சிடலாம் தான் எங்க அத்தை அவசர அவசரமா அனுப்பிச்சு வச்சாங்க. 15 கிலோக்கு பக்கமா அனுப்பிச்சாங்க. 1 கிலோக்கு $1000 கொரியர் சார்ஜ். நான் மஞ்சத்தூள்ல இருந்து மிளகாத்தூள் வரைக்கும் எதுவுமே கடையில வாங்குறது இல்ல. எல்லாமே எங்க சின்னத்தை வீட்லயே செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட போன் நம்பர் நான் கீழே தரேன். நீங்க சமீபத்துல இந்தியால இருந்து அமெரிக்காக்கு கொரியர் அனுப்பிச்சு உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருந்தாங்கன்னா எந்தெந்த பொருட்களுக்கு போட்டிருந்தாங்க, எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்ற விவரங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். அவ்வளவுதான். இந்த பொடிகள்லாம் எப்ப வந்துச்சுன்னு குறிச்சு வச்சுட்டு சில பொடிகளை ஃப்ரிட்ஜுக்குள்ளயும் சில பொடிகளை ஃப்ரீசர்லயும் வச்சு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்குவேன். 1 வருஷத்துக்கு தாராளமா வரும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.